அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கொல்கத்தாவில் ஆர்ஜி கார் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில் இறந்த மருத்துவ மாணவி, அதாவது பிஜிடி பண்ணுற மாணவி இறந்துருக்கிறாங்க. அதற்காக நாளைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகள்லையும் அவுட் பேஷண்ட்ஸும் சர்ஜரியும் நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மக்களை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு தகவல் அதிர்ச்சி தகவல் பார்த்திங்கன்னா, அந்த மருத்துவ மாணவி இறந்து போன டிசீஸ்டு மருத்துவ மாணவியோடைய உடம்பில் 151 கிராம் ஆஃப் சிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு வெளிவந்த தகவல் முற்றிலும் பொய் அப்படிங்கிற விஷயம் வெளியாகிருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் மூண்டப்பட்டு அந்த கலவரத்தின் காரணமாக அந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வெளியாகிருக்கு. அது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, எப்படி யார் இந்த தகவலை பரப்புகிறாங்க, இந்த மாதிரி பொய் தகவலை, அதன் மூலிமா என்னென்ன தப்பாக வெளியே பரவ ஆரம்பிச்சு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். August 2024 இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டலைசிங் ஏற்பட்டிருக்கு மக்களே. வேண்டலைசிங்னா ஒரு கலவரம் சொல்லணும். ஸோ கலவரம் ஏற்பட்டு ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலில் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் கலவரக்காரர்கள். சரி, இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் அடுத்தது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம். இன்றைக்கு கொல்கத்தாவுடைய போலீஸ் கமிஷனரான வினித்குமார் கோயல் கிட்ட ஒரு லைவ் இன்டர்வியூ போகுது. அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, எங்களுக்கு புரியவே இல்லை, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை காவல்துறை வெளியிடலை. அதை வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபால் வெளியிடுறார். அது அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அடக்கிறதுக்காக வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் அவர் சொல்கிறாரு. இம்மீடியட்டாக அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அங்கே புது பிரின்சிபால் போட்டாங்க. எந்த இடத்துலையுமே அவர் சொல்கிற வார்த்தை, எந்த இடத்துலையுமே காவல்துறை தப்பான தகவலை வெளியிடவில்லை. அவங்களுக்கு ஒரு பாடியை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போயிடும், இது தற்கொலையா கொலையா ரேப்பான்ற தெரிஞ்சு போயிடும். ஸோ நாங்கள் பாடி எக்ஸாமைன் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த வழக்கை, அவர் சொல்கிற வார்த்தை, நாங்கள் 174 சிஆர்பிஸில் நாங்கள் போடலை, நாங்கள் இந்த பாடி எக்ஸாமைன் பண்ணிட்டு நாங்கள் இந்த வழக்கை ரேப் அண்ட் மர்டராக தான் பதிவு பண்ணியிருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இதில் காவல்துறையும் கொல்கத்தா போலீஸும் விசாரணை ஒழுங்காக பண்ணல நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது முற்றிலும் தவறு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக எக்ஸாமைன் பண்ண எங்களுக்குத்தான் தெரியும் என்ன இருந்துச்சு அந்த உடம்புல அப்படிங்கிறத. ஸோ இப்போ நாங்கள் சிபிஐக்கு விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். நாங்கள் முழுவதுமாக சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதை துல்லியமாக கூற நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வி ஆர் சப்போர்ட்டிங் அண்ட் வி ஆர் அசிஸ்டிங் சிபிஐ. நாங்கள் எங்கேயுமே நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை தராமல் இல்லை. அவங்க சொல்கிற வார்த்தை ப்ரெஸ் மீட்டில். அடுத்து சொல்கிறார் ஒரு வார்த்தை, நாங்கள் இந்த வழக்கை 174 சிஆர்பிசியாக பதிவு பண்ணப்படலை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக அவர் லைவ் ப்ரெஸ் மீட்டில் மக்களே, ஹி வாஸ் டோட்டலி அப்செட் அண்ட் ப்ரெஸ் மீட்டை ரொம்பவே அப்ளிச்சாக சொல்கிறாரு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இதை வெளியே நீங்கள் சொல்லுங்கள். 174 சிஆர்பிசி மர்ம மரணம், எப்படி இந்த பொண்ணு இறந்தான்றது தெரியல அப்படின்னு நாங்கள் கேஸை பதிவு பண்ணலை, நாங்கள் ரேப் அண்ட் மர்டராக பதிவு பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, எங்கேயுமே கொல்கத்தா போலீஸ் அந்த குற்றவாளியை காப்பாற்றலை. செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு. தேர்ட் பாயிண்ட் சொல்கிறாரு, மிக மிக முக்கியமான பாயிண்ட் மக்களே, இதில் சில நபர்கள் உள்ளே பூந்து எந்த ஒரு விஷயமே தெரியாமல் அவங்க தப்பான ரூமரை வெளியே பரப்பிட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணுடைய வெஜைனல் பார்ட்டில் 151 கிராம் சீமெண்ட் இருந்துச்சு, ஒரு ஒயிட் லிக்விட் இருந்துச்சு. அந்த ஒயிட் லிக்விட் சீமனாகத்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான விஷயத்தை பரப்பிட்டுருக்குறாங்க. அந்த தப்பான தகவலை நீங்கள் பரப்பிய காரணத்தினால் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஸ்ட்ரைக் நடக்கிற அளவுக்கு கிடக்கு. அப்படி ஒரு விஷயம் அங்கே நடக்கவே இல்லை. அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சீமெண்ட் ட்ரேசஸ் அங்கே கிடையவே கிடையாது. இது முற்றிலும் ஒரு தப்பான பொய்யான ஒரு தகவல், இதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற தகவலை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் மக்களே. இதை நாம் நேற்று வீடியோ வெளியிட்டிருப்போம். அதில் எந்த டாக்டர் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருப்போம் மக்களே. அந்த டாக்டருக்கும் இந்த சம்பவத்திற்கும் இல்லை இங்கே நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கொல்கத்தா காவல்துறை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும். ஏனால் சப்போஸ் அவர் எதிர்க்கட்சி கூட சம்மந்தப்பட்ட ஆள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கலை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார் அப்படின்னால்
அந்த மருத்துவரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனால் நம்ம நேத்தியே சொன்ன மக்களே, இது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் யாரும் வெளியே வந்து பேசலை. இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மக்களே, இந்த பெண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அந்த பெண்ணுடைய தாயார், அப்புறம் இன்னும் ஒரு 3 டாக்டர்ஸ், அந்த பெண் கூட படித்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எதற்கு நாள் பண்ணுகிற போஸ்ட்மார்ட்டத்தை பார்ப்பதற்கான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு முன்னாடி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்மார்ட்டம் வாஸ் வீடியோகிராஃப்ட். இல்லை எந்த தப்பு நடந்துட முடியாது, எந்த ஒரு ஃபேக் நடந்துட முடியாது. இப்படி 151 கிராம் ஆஃப் சீமன் ட்ரேசஸ் இருந்திருக்கு அப்படின்னால் அதனை அவர்களுடைய பெற்றவங்களே வந்து வெளியே பேசியிருப்பாங்களே. யோசிச்சு பாருங்கள், அந்த டாக்டர் இந்த விஷயத்தை வந்து ப்ரெஸ்ஸில் பேசிட்டு அவர் போயிட்டு அவங்க பெற்றவங்களை போய் பார்க்குறாரு. அவர் எதற்காக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற இவ்வளோ சந்தேகத்தையும் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 151 கிராம் ஆஃப் சீமன் ட்ரேசஸ் இருக்குன்றதுனால தான் இன்றைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏனால் ஒரு நபருக்கு 15லேருந்து 18 20 கிராம் வரைக்கும் தான் ஒரு வாட்டிக்கு சிமன் வரும், ஸ்பெர்ம் வரும். இப்போ 151 கிராம்னா அப்போ 10 பேர் அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்களா, 10 பேர் சேர்ந்த பொண்ணை இது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் டிஃபால்ட்டாக எழும் எல்லாருக்குமே. ஸோ இதனால் என்ன ஆச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சிம்பத்தைசிங் ஃபேக்டராக இது நடந்துருச்சு. அண்ட் இதில் எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்கள போலீஸ் கண்டுபிடிக்கலையா, ஆச்சா பூச்சான்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து திரும்ப ஆரம்பிச்சது கொல்கத்தா போலீஸ் அகெயின்ஸ்டாக. இதில் ஒரு ஆஸ்பெக்ட் பாருங்கள் மக்களே, சிம்பிள் ஆஸ்பெக்ட் தான், சிம்பிள் சைக்காலஜி. அந்த சம்மந்தப்பட்ட சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்போ அவனுடைய பாடி லாங்குவேஜ் நம்ம பார்க்கணும். அவன் சப்போஸ் 10 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருந்தால் ப்ரிலிமினரி என்கொயரிலேயே நான் மட்டும் மாட்டினா போதுமா, நான் மட்டும் ஜெயிலுக்கு போனால் போதுமா, எல்லாம் சேர்ந்தா ரேப் பண்ணோம், அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவன் அத்தனை பேரையும் காட்டி கொடுத்துருப்பான். ஆனால் கொல்கத்தா போலீஸ் விசாரித்த வரைக்கும் யாருமே அவன் வந்து எக்ஸ்போஸும் பண்ணல, எதுவுமே செய்யலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் மக்களே, இந்த வழக்கு இப்போது நான் கூறுகிறேன் மக்கள், எழுதி வைத்துக் கொள்ளலாம். இந்த வழக்கு முடிகிறப்போ கண்டிப்பாக இதற்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக சஞ்சய் ராயோடைய செல்ஃபோனையும் அங்கே பறிமுதல் பண்ணியிருப்பாங்க. இறந்து போன மாணவி செல்ஃபோனும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கும். 2 பேர் செல்ஃபோன்ஸையும் ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்னால் இந்த 2 பேருக்கும் கண்டிப்பாக ஏதாவது சம்பந்தம் நிச்சயமாக இருக்கும். ஏனால் இந்த பெண், ஒரே கேள்வி, சஞ்சய் ராய் வந்து ஒரு செக்ஷுவல் அடிக்ட்டு, ஒரு செக்ஷுவல் சைக்கோ, அவன் வந்து யாராவது ஒருத்தவங்களை போய் ரேப் பண்ணி கொலை பண்ணோம் அப்படின்னால் அவனை ஏன் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கும். அட் திஸ் பிளேஸ் ஹாஸ்பிட்டலில் அது இந்த பொண்ணை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ஏதாவது ஒரு இடத்துல வேறு ஏதாவது இடத்துல தேர்ந்தெடுத்துக்கலாம், வேறு பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கலாம். அண்ட் ஏன் இந்த பொண்ணை மட்டும் அப்படிங்கிற கேள்விக்கான இத்தனை வருஷமாக அவங்க வேலை பார்த்துட்ருக்கான், ஏன் இந்த பொண்ணை மட்டும் அவன் ரேப் பண்ணி கொலை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் அவன் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கழுத்தை நெரிச்சு இந்த போனை உடச்சி அவன் ஃபஸ்ட்டு கொண்டான். அதுக்கப்புறம் தான் செக்ஷுவலாக அந்த பொண்ணை வயலன்ஸாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் வெளியாகுது. ஸோ ஷி வாஸ் நாட் ரேப்ட் அண்ட் மர்டர்ட், ஷி வாஸ் மர்டர்ட் அண்ட் தென் கிவன் செக்ஷுவல் அப்யூஸ் ஆர் ஹராஸ்மெண்ட் சொல்லலாம், அதில் வயலன்ஸ்னு சொல்லலாம். அப்போ இதில் என்ன பின் காரணம் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் செல்ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக ஆய்வு பண்ணுவாங்க, நோ டவுட். ஆய்வு பண்ணி பாருங்கள் மக்களே, இந்த கேஸ் எப்படி முடிவுன்றது பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த சம்பந்தம் ஒரு ரேஜா, ஒரு கோவமாக, ஒரு வெறியா, ஒரு கொலை வெறியாக மாறுவதற்கு ஏதோ ஒரு விஷயம் உள்ள கண்டிப்பாக அடங்கியிருக்கும். இல்லைனா அவன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரேப் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருப்பான். வாயை கட்டியிருப்பான், கையை கட்டியிருப்பான், காலை கட்டியிருப்பான், ஃபஸ்ட் ரேப் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் கொண்டிருப்பான். வந்ததுமே கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறதுக்கும் வயலன்ஸை பிரயோகிப்பதற்கும் என்ன காரணம் இருக்க முடியும்? அப்போது அவனுக்கு அந்த பொண்ணை கொல்லணுன்ற வெறி இருந்திருக்கு. ஏன் வெறி இருந்திருக்கு? ஏன் கொல்லணும் எதிர்பார்த்துருக்கான்? என்ன காரணம்?
இவங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஏதாவது கம்யூனிகேஷன் இருந்திருக்கிறா? இதெல்லாம் விசாரணையில் வெளியாக வேண்டும் மக்களே. என்ன கொடுமை, என்ன ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபேக்டர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ். ஆனால் அதனை வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லி இதான் காரணம், இதான் நடந்திருக்கு, இதான் எவிடென்ஷியலாக நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்றத வெளியே ப்ரெஸ் மீட் தர மாட்டாங்க. அப்போது இனிஷியலாக என்ன நியூஸ் வெளியே வருதோ அது மட்டும்தான் மக்கள் மனசில் புத்தியில் ஆழமாக பதிஞ்சு போயிடும். கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் ஒருத்தன், இதே பதிஞ்சு கிடக்கும். இதை கொல்கத்தா போலீஸும் மூடி மறைச்சாங்க, இதே பதிஞ்சு கிடக்கும். எதற்கு அவன் கொலை செய்தான் அப்படிங்கிறத காரணம் என்னால் எனி மர்டர் ஷுட் ஹேவ் அ மோட்டிவ் மக்களே. இதை ரேப்புன்றது மோட்டிவாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஃபஸ்ட்டு அந்த அனலைஸ் பண்ணி பிஎம் பண்ணுறப்போ அவள் இறந்த நேரத்திற்கு பிறகு தான் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. இன்ஜுரிக்கான மார்க்ஸ் மாறுபட்டு இருக்கணும். ஸோ இதை வந்து வெளியே வந்து சொல்லி இந்த கேஸ் எப்படி முடியுன்றதை மக்கள்கிட்ட சொல்லணுன்றதான் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கை மக்களே. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வரும். இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு பகை கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த பகையின் காரணமாக வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை அந்த மாதிரி கையெல்லாம் முறுக்கி காலை முறுக்கி அடித்து உடச்சி, ஏன்னா ஒரு ஃபேக்டர் சொல்கிறாங்க, கையை காலெலாம் முறுக்கி செஞ்சுருக்கிறாங்கன்றாங்க. ஒரு பொண்ணு இறந்ததுக்கு பிறகு கூட கை காலை முறுக்கி உடைக்கலாமே. ஏன்னால் கொஞ்ச நேரம் வரைக்கும் ரைகர் மார்டிஸ் வராதே. ரைகர் மார்டிஸ்னால் உடம்பு விரைப்புத்தன்மை ஏற்படாதே. கழுத்து நெரிச்சு கொண்டு அந்த பொண்ணு கழுத்தை நெரிச்சிட்டு குறவலையை உடைச்சிட்டு அந்த பொண்ணு பேச முடியாமல் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அணுவாக சித்திரவதைப்படுத்தி சாவடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சைக்கோ எண்ணம் உள்ளவன், இல்லை அந்த ஒரு வெறி உள்ளவன், இல்லை அந்த ஒரு குரோத எண்ணம், ஒரு விரோத எண்ணம் இருக்கிறவன் அதை போய் கை காலை உடைச்சிருக்கலாமே. அது பாசிபிலிட்டி இருக்கே மக்களே. இறந்து போய் கிட்டத்தட்ட 8லேருந்து 12 மணி நேரம் கழிச்சா ரைகர் மார்டிஸ் உடம்பு ஆகும். அப்போ தான் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் உடம்பு விரைப்புத்தன்மை ஏற்படும். அது 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணாலும் விரைப்புத்தன்மை இருக்க போகிறது இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்கள் மக்களே. இது கண்டிப்பாக பல பேர் சேர்ந்து பண்ண விஷயமெல்லாம் கிடையாது. பல பேர் சேர்ந்து பண்ண விஷயமாக இருந்தால் அந்த நபர் சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணதுமே இப்படிப்பட்ட ஒரு சைக்கோத்தனமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதியாக இந்த வேலையை பார்த்துருக்காங்கனால் ஒருத்த மாட்டினவனே மற்ற எல்லாரும் காட்டி கொடுத்துருவான். ஏனால் இது வந்து சாதாரண ஒரு அவப்பெயர் இல்லை, மிகப்பெரிய அவப்பெயர். நான் மட்டும் ஏன் மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு எல்லாரையும் காட்டி கொடுத்துருப்பான். ஆனால் அப்படிலாம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஓப்பனாக சொல்லணும்னால் அவனை அழைத்து கொண்டு போகும் பொழுது அவன் வந்து எந்த கில்ட்லேயுமே இல்லை, ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் போகிறான் அவன். அப்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய குரோதம் இல்லை ஒரு மிகப்பெரிய விரோதம் இருந்து ஒருத்தவங்களை கொன்று போட்டுட்டதுக்கு அப்புறம் எப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் பாருங்கள் மக்களே. அப்பா நம்ம செஞ்சிட்டோம்டா, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னென்னா பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் அவன் கூட்டு போய் அவன் போயிட்டுருக்கான்றதை அவன் ஈஸியாக பார்க்க முடியும். கில்ட்டோ தலை குனிஞ்சோ எதுவுமே இல்லை, அவன் ரொம்ப நார்மல் போயிட்டுருக்கான். இது எப்படி ஏற்படும், ஏன் ஏற்படும் மக்களே? கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு விரோதத்தில் இருக்கணும் அந்த பொண்ணு மேலே. ஸோ அது என்னன்றதை விசாரணை வெளியே வரும். சிபிஐ எடுத்திருக்காங்க இந்த வழக்கை. பட் பிஃபோர் தட் மக்களே, நீங்கள் இதை பார்த்தா தெரியும், இதில் வந்து கிட்டத்தட்ட 4 நாட்களாக வெஸ்ட் பெங்காலுடைய மம்தாவுடைய டோட்டல் இமேஜ் வாஸ் கொலாப்ஸ்டு. ஸோ மமதா டோட்டல் இமேஜ் கொலாப்ஸ்டு. அது இந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூர்ட் அண்ட் இவ்வளோ ஆபத்தான ஒரு இடமா வெஸ்ட் பெங்கால், அதுவும் கொல்கத்தா அவ்வளோ ஆபத்தான இடமா அப்படிங்கிற மாதிரி நாடு பூரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த 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 ஒரு வழக்கால். இதை பார்த்தீங்கன்னா மக்களே, கரெக்டாக 14th ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு ஹானரபிள் கல்கட்டா ஹைகோர்ட் வந்து என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடுகிறார்கள். கரெக்டாக மாற்ற உத்தரவிட்டு இந்த உத்தரவிட்ட விஷயத்தை போயிட்டு இந்த ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் வாசலில் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தினால் கோஷம் போட்டுட்டு அவங்க வந்து அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறது. அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் டாக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, நர்சஸ் இருந்திருக்கிறாங்க, அண்ட் தென் பிஜி டாக்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க, அண்ட் சில பொதுமக்கள் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்துக்கிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ், இதை பாருங்கம்மா சிபிஐக்கு மாற்றிட்டாங்க கேஸை,
இதுக்கு மேலே நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ சிபிஐக்கு கேஸ் போட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் போக மாட்டோம். தி சேவ் ஒன் வேர்ட் கால் த நைட் இஸ் ஆர்ஸ், நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு ஷாமேனை போட்டிருக்காங்க, அந்த ஷாமேனில் கீழே உட்காந்துருக்குறாங்க அந்த அத்தனை பேரும். டெமான்ஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. இவங்கள் அங்கேருந்து விலகுவதாக தெரியவில்லை. இது எப்படின்னா மக்களே, அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு ஷாமேனா பந்தில் போட்டு உட்காந்துருக்குறாங்க, எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அதற்கு உள்ள ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அந்த என்ட்ரன்ஸ்க்கு அதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் போஸ்ட் இருக்குது. அந்த போலீஸ் போஸ்ட்டில் வேலை பார்த்தோன்னா சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபர். அந்த போலீஸ் போஸ்ட் தாண்டி உள்ளே போனதுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஐசியூ இருக்குது. அதுக்கு மேலே 3rd ஃப்ளோரில் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. 4th ஃப்ளோரு தான் சம்பவம் நடந்த இடம், பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்னுபாங்க, பிஓ எஸ்ஓசின்பாங்க, சீன் ஆஃப் அக்கரன்ஸ். ஸோ பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது 4வது மாடியில் நடந்த சம்பவம். அங்கே தான் செமினார் ஹால் இருக்க மக்கள். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 6 மணிக்கு ஒரு கும்பல் உள்ளே வருது. இது வேண்டலைசர்ஸ்ன்னு சொல்லலாம், கலவரக்காரர்கள்னு சொல்லலாம். உள்ளே வந்த கும்பல் ஒரு பக்கம் மீடியா என்ன அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா 7000 பேர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கொல்கத்தா ஹைகோர்ட்டில் நடந்த கம்ப்ளீட் ஆர்கியூமெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் மக்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பேர் வரல மைலாட், 60 to 80 வந்திருப்பாங்கன்றாங்க. 60 to 80 நம்ம 100 வச்சுக்கலாம் மக்களே. வில் ஹாவ் இட் டு த மேக்ஸ். 80 பேரில் 100 பேரே வந்திருந்தாலும் இந்த 100 பேர் உள்ளே வர்றதுக்கான காரணமாக என்ன ஒரு அட்வொகேட் சொல்கிறாருனால், மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்களாம், நீங்கள் 4 நாளாக நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிங்கல்ல, இப்போ இனிமேல் நான் டெமோ காட்டுறேன் பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கிறாங்க. இந்த வார்த்தையை ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கனால், இந்த டெமோ அப்படிங்கிற வார்த்தையை அங்கே இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸோ இல்லை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்காக மம்தா சொல்லலை, அவங்க இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னாங்கனால், எதிர்க்கட்சி தான் இந்த வழக்கை இந்த ஒரு சம்பவங்களை நிறைய ஃப்ளேர் அப் பண்ணாங்க. இப்போ கொல்கத்தா போலீஸ் இஸ் அண்டர் மம்தா பானர்ஜி, அவங்க தான் சிஎம்மாக இருக்கிறாங்க கொல்கத்தாவில், வெஸ்ட் பெங்காலில். இதுவரையில் எங்களுடைய கொல்கத்தா போலீஸை நீங்கள் தப்பு சொன்னீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா போலீஸுக்கு இதை தற்கொலைன்னு சொல்லலை. கொல்கத்தா போலீஸ் ஒழுங்காக விசாரணை பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்க 6:30 மணிக்கு 7:30க்கு விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க கொல்கத்தா போலீஸுக்கு. 8 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அரௌண்ட் 9:30க்கு அந்த நபர் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாங்கள் பண்ணியும் நீங்கள் எங்களை ப்ளேம் பண்ணிருந்தீங்கல்ல, இவ்வளோ நாள் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிங்க இல்லையா, இப்போ சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறோம். சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்குது? பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. அது மம்தாக்கு எதிர்கட்சி தான். இனிமேல் நான் கேட்டே இருக்கோம் எல்லாத்தையும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொன்னாங்களே தவிர, மற்றபடி மம்தா பானர்ஜி இப்படி கலவரக்காரர்களை உள்ளே அனுப்பி எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு அவங்க பண்ணலைன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க மக்களே. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஹென்ஸ்ஃபோர்த் வி வில் ஷோ த டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவங்க 4 மணிக்கு பேசுகிறாங்க. 3 மணிக்கு கொல்கத்தா ஹைகோர்ட்டு இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றி விட்றாங்க. 4 மணிக்கு மம்தா பானர்ஜி இந்த மாதிரி ஓப்பனான ஒரு டாக்கை மீடியாவில் சொல்கிறாங்க. 6 மணிக்கு ஒரு 100 பேர் கொண்ட கும்பல் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் கூட வாசலுக்கு வந்தது. நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ஃபஸ்ட்டு விரட்டி விட்டுருக்காங்க, துரத்தி விட்ருக்காங்க அடிச்சுட்டு. அவங்க செதறி ஓடுறாங்க, எல்லாருமே கத்துறாங்க பயங்கரமாக. அங்கேருந்து கிளம்பி நேராக உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் போலீஸ் போஸ்ட்டை போயிட்டு அந்த போலீஸை போய் தாக்குறாங்க. இதில் ஒரு டெப்டி கமிஷனர் இன்ஜூர்டு, போலீஸ் ஆர் இன்ஜூர்டு. இன்னும் சில போலீஸ் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த போலீஸ்லாம் பயந்து இங்கே இருக்கக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்கன்னு தகவலையும் சொல்கிறாங்க, ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஐசியூவை போயிட்டு அடித்து சேதப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு 3rd ஃப்ளோரில் இஎன்டி டிபார்ட்மெண்ட்டை போய் சேதப்படுத்திட்டாங்க. ஆனால் பிஓ, அதாவது நடந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அவங்க போகல, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ்க்கு போகலை. பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் 4th ஃப்ளோர் தான். 3rd ஃப்ளோரை உடைச்சாங்க. 3rd ஃப்ளோர் இஎன்டி டிபார்ட்மெண்ட் அடித்து உடைச்சிருக்கிறாங்க. பட் ஐசியூ வாஸ் கம்ப்ளீட்லி ரேன்சாக்டு, உடச்சி தும்சம் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் கமிஷனர் வராரு. கமிஷனர் இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க ப்ரெஸ் மீட்டில். அவர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், கல்கட்டா ஃபுல்லாக, வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக
நாட் கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே போராட்டம் பண்ணுறாங்க. அது கல்கட்டா கமிஷனர் இவர் தான், எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பந்தோபஸ்து கொடுத்து உட்காந்துட்ருக்கோம். கொடுத்து உட்காந்து மட்டும் இல்லாமல் சிபிஐக்கு மாற்றினதுக்கப்புறம் ஏன் போராட்டம் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். கேட்டும் அவர்கள் அடங்கலை, போராட்டம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, பண்ணிட்டுருக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் யாருமே தடுக்கிறது, வி ஆர் லேக்கிங் இன் சஃபிஷியன்ட் பீப்புள் எங்கிட்ட கிடையாது. எங்கள் கொல்கத்தா போலீஸுக்கு அதிகப்படியான போலீஸ் இருந்திருந்தால் நாங்கள் அதை ஏதாவது பண்ணியிருக்க முடியும். நோ சஃபிஷியன்ட் பீப்புள் எங்கிட்ட கிடையாது, நாங்கள் இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஓப்பனாக வந்து பிரச்சனை கொடுத்துருக்காரு கொல்கத்தா கமிஷனர், போலீஸ் கமிஷனர். இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா மக்களே, 2 ஆஸ்பெக்டை திருப்புறாங்க. ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி சிபிஐக்கு இந்த கேஸ் மாறிடுச்சுன்னு சொன்ன உடனே அங்கே உள்ள இருக்கக்கூடிய எவிடன்ஸஸையும் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக அவங்களே ஆள் அமைச்சு உடைச்சாங்க அப்படின்னு ஒரு தகவலையே பரப்புகிறாங்க. ஆனால் ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறாங்க, ஓப்பன் கோர்ட் நீதிபதி கேட்குறாரு, சரிங்க நீங்கள் சொல்கிறது ரைட்டு, 4வது மாடி தான் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், ஏதாவது ஆச்சான்னு கேட்குறாங்க. எதுவுமே ஆகலை. மம்தா பானர்ஜியே ஆள் வச்சு அடிக்கிறாங்க, இது மாதிரி உடைக்க ட்ரை பண்ணுறாங்கனால் மொத்தத்தையும் உடைச்சிருக்கலாம்ல. முக்கியமாக 4th ஃப்ளோர் தான் டார்கெட்டாக இருந்திருக்க முடியும். 3rd ஃப்ளோருக்கு ஏன் போய் உடைக்கிறாங்கன்னதுக்கு அதுக்கு ஒரு வக்கீல் சொல்கிறார், இல்லை அது வந்து மிஸ்கன்சீவ் பண்ணியிருப்பாங்க மை லார்ட். 4th சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவன் 3rd நினச்சி போய் தடவை உடைச்சிருப்பாங்கன்றார். விச் இஸ் நாட் அக்செப்டபிள் இந்த ஹானரபிள் கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நீதிபதி கேட்குறாரு, இது வந்து இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கணும், அப்படி கலவரக்காரர்கள் எல்லா இடத்துலையும் பூந்து பண்ணணும் தான் நினைப்பாங்களே தவிர ஒய் ஒன்லி ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ 2 ஆஸ்பெக்டில் பார்க்க முடியுது மக்கள். ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, இது மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட்டு கெட்ட பேர் உருவாக்குவதற்காக எதிர்கட்சிக்காரங்க பண்ணாங்கன்னு ஒரு தரப்பு வந்து அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா, கிடையாது, இது மம்தா அது பண்ணவே இல்லை, ஏன்னா கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சு, இதுமாதிரி அவங்க தான் பார்த்துக்கணும். அண்ட் மோரோவர் மம்தா பண்ணியிருந்தால் 4th ஃப்ளோர் உடைச்சிருப்பாங்கல்ல, அதை உடைக்கவே இல்லை. 3rd ஃப்ளோரில் இஎன்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் சேதப்படுத்திருக்கிறாங்க, வேறு எந்த பேர் சேதப்படுத்தவே இல்லை. ஐசியூ வாஸ் கம்ப்ளீட்லி ரேன்சாக்டு. அண்ட் வந்திருக்க வேண்டலைசர்ஸ் வந்து நாட் 7,000 பீப்புள். மீடியா இஸ் பப்ளிங் இட் அவுட். வெறும் 100 பேர் கிட்ட தான் வந்திருப்பாங்க. 80 பேர் சொல்கிறாங்க மகன், 100 பேர் எடுத்துக்கலாம், 80 பேர் வந்திருக்காங்கன்றாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஒரு கலவர வழக்கில் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இந்த கலவர வழக்கையும் ப்ராப்பராக எஸ்ஐடி போட்டு விசாரிக்கிறாங்களா இல்லை சிபிஐக்கு மாற்றுறாங்களா அப்படிங்கிற இன்னும் கோரிக்கை இன்னும் பெண்டிங்கில் இருக்க மக்களே ஆன் கல்கத்தா ஹைகோர்ட். ஸோ இந்த கலவர வழக்கையும் சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கிறாங்கனால் சப்போஸ் சிபிஐ இன்னொரு பிரச்சனை வரும். என்னால் சப்போஸ் சிபிஐ இது வந்து கொல்கத்தாக்குள்ளேயே யாராவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கனால் அது எப்படி வந்து அதை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்கனால், இது எதிர்கட்சிக்காரங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் எதிர்கட்சிக்காரங்க சிபிஐ கிட்ட தான், சிபிஐ அவங்க கிட்ட கையில் தான் இருக்குது, ஸோ எங்களை ப்ளேம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சிபிஐ வந்து இதை விசாரித்து இதை சப்போஸ் எதிர்கட்சிக்காரங்க தான் பண்ணிட்டாங்கன்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, இல்லை அங்கே தான் அப்படி தான் வருது, விசாரணை அப்படி தான் வருதுன்னு சொன்னால் அதை ஓப்பனாக வெளியிடுவதற்கு அங்கே கட்சி மேலிடம் விடுமான்ற ஒரு சந்தேகம் வந்துடும். இப்போ இந்த கலவர வழக்கை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் முடிவுக்கு வரல மக்களே. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, என்ன புரியுது பார்த்தீங்கன்னா, இந்த மாணவியை கொன்றது சஞ்சய் ராய், அதில் நோ டவுட். ஆனால் இந்த சஞ்சய் ராய் கூட பல பேர் இருந்தாங்க அப்படின்னு கிளப்பி விட்டது யார் அப்படிங்கிற நபரை நீங்கள் அழைத்து, நான் ஓப்பனாக பேட்டியை கொடுத்துருக்கேன், அழைத்து ஒரு கேஸாக இதை பதிவு பண்ணி கொல்கத்தா கவர்மெண்ட் இதனை விசாரிக்க வேண்டும். அவருக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்க, ஏன் இதை பண்ணுறாங்க, அவர் கட்சி ரீதியான ஆளா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இஃப் போலீஸ் கமிஷனர் சொன்ன 151 கிராம் ஆஃப் செமண்ட் ட்ரேசஸ் அந்த உடம்புல இல்லை, அப்பெல்லாம் தப்பான பொய்யான தகவலை பரப்பிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாகுமே ஆனால் அந்த ஒரு தனி வழக்காக அதை பதிவு பண்ணப்பட்டு அதனை விசாரிக்க வேண்டும் மக்களே. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எங்கேயுமே இதுவரையில் சொன்ன விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கொலை பண்ணப்பட்டால்ன்றதை மறுக்கலை போலீஸ், கொல்கத்தா போலீஸ். அந்த பொண்ணு செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணப்பட்டிருக்கான்றதையும் மறுக்கலை. உடம்புல சிமெண்ட் ட்ரேசஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுல சிமெண்ட் ட்ரேஸ் 151 கிராம் இருந்துன்னு சொல்கிறது முற்றிலுமான பொய்ன்னு மறுக்கிறாங்க கொல்கத்தா போலீஸ். அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நாட் ரேப் அண்ட் மர்டர், இட் இஸ் மர்டர்ட் அண்ட் தென் செக்ஷுவலி ஹராஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு தெரிஞ்ச வரையில் மக்களே, இந்த இறந்து போன மாணவிக்கும் அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற நபருக்கும்
ஏதாவது முன்விரோதம் கண்டிப்பாக இருக்கும். 100% இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதை சிபிஐ சொல்கிறாங்களோ இல்லையோ, கொல்கத்தா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இல்லை அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹை கமிஷனர், டிஜிபி, ஹெச்ஓபி வேற ஒருத்தவங்க நிச்சயமாக இதை விசாரணை முடிந்ததற்கு பின்பு வெளியே ஒரு பிரச்சனை வைக்க வேண்டும். இப்படி வச்சால்தான் இதற்கான உண்மை விஷயம் தெரிந்து கொள்ள முடியும் மக்களை. தேர்ட் மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 151 கிராம் ஆஃப் சீமன் ட்ரேசஸ் அந்த பொண்ணு உடம்புல இல்லை அப்படிங்கிறது உறுதியாகப்படுமையானால் அந்த பொண்ணை கொன்றது ஒரே ஒருத்தவன் தான். இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம். அப்படி ஒரு கேங்காக அந்த பொண்ணை கொன்று ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னால் சஞ்சய் ராய் அப்படிங்கிறவனை பிடித்ததை உடனே அவன் எல்லாரையும் காட்டி கொடுத்துருப்பான். இதுவரை யாரையும் காட்டி கொடுக்கவே இல்லை. அவன் அந்தளவுக்கு உத்தமனும் கிடையாது. ஏன்னால் ஒரு கூட்டு விஷயமாக, உதாரணத்துக்கு சொல்கிற மக்களே, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்த்து கொள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கொள்ளடிக்கிற சப்போஸ் 2 பேர் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே, 2 பேர்கிட்ட அடித்து கேட்பாங்க, எங்கடா வச்சுருக்கீங்க பொருள், எங்கடா வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. ரெக்கவரி பண்ணுறதுக்கு அவன் இல்லைன்னு மறுத்துருவான். ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாதுன்றுவான், இல்லைன்றுவான். அவனை என்ன தான் அடித்து நீங்கள் கேட்டு கொலை பண்ண முடியாது. அடித்து கேட்டாலும் இல்லைன்னு மறுத்துட்டான்னா வேறு வழியெல்லாம் விட்டுருவாங்க அவனை. அதுக்கு பிறகு கொஞ்சம் மாதம் கழித்து கொள்ளடிச்சு போன பணத்தை இங்கே வச்சுருப்பானுங்க, அதை பிரித்து தேவர் செட்டில் டவுன். இதில் இவங்களுக்கு சப்போஸ் ஒருத்த மாட்டி அவ்வளோ அடி வாங்கினாலும் கூட அவனுக்கு இந்த மற்றவனை காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்குன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது, பணன்ற பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சஞ்சய் ராய் கூட 10 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க, அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையானால் அவன் மட்டும் மாட்டிக்கிட்டு கெட்ட பேர் வாங்க எதிர்பார்க்க மாட்டான், மற்றவனையும் காட்டி கொடுத்துருவான். ஏன்னா இதில் அவனுக்கு நோ பெனிஃபிட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு மனிதர்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும். எனக்கு பெனிஃபிட் இருக்குன்னு நான் காட்டி கொடுக்காமல் இருக்க முடியும், பெனிஃபிட்டே எனக்கு கிடையாது, கெட்ட பேர் தான் கிடைக்கிது, நான் ஏன் உனக்கு ஒன்றை காப்பாற்றணும், நீ தான் தப்புன்னு நீ மாட்டின்னு சாவஞ்சில் மாட்டி விட்ருவாங்க. ஸோ இதில் இதுவரையில் அதை காட்டி கொடுக்கப்படவே இல்லை. ஸோ இந்த வழக்கில் எனக்கு தெரிந்த மக்களே, சஞ்சய் ராய்க்கும் இறந்து போன மாணவிக்கும் பகை நிச்சயமாக இருக்கும். அது வெளிவருதான்னு பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.